எதனால் அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்றது பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார். என்னன்னு கேட்டால், இல்லை சார், ரஜினி சாரை வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க விஜய் ரசிகர்கள். ஸோ அதனால் வந்து அது ஒரு காரணம் சார் அவர் அந்த அரசியலுக்கு வர்றதுக்கு. அதுதான் குஜ்லி மஸ்துனா என்ன கன்றாவினே எனக்கு தெரியலாது. குஜ்லி மஸ்து பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தான். தலைமை எங்களுக்கு உத்தரவு போடல அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தான். தலைமை முடிவெடுக்கும் அப்படின்னு. தலைமைனா யாருன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கா தலைமை தான் தலைமைன்னு சொல்ல முடியும். ஆனால் தாவேக்கால் நான் இருக்கிறன்றதுனாலேயே, நான் வந்து விஜய் ரசிகராக இருக்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்து பேசுறது இருக்குல்ல, அது யாராலுமே ஏற்றுக்க முடியாது. இந்த பையன் பேசின ஒரு காட்சி வைக்கிறோம் பாருங்க. ரஜினிகாந்த்ன்ற ஒரு பச்சோந்திய அடிப்போம், அடிச்சுக்கிட்டே இருப்போம், நாங்க விட மாட்டோம். எதுக்கு அறிக்கை வெளியிட்ட, எதுக்கு கண்ணீர் சிந்தி ட்வீட் போட்ட? நாங்கள் வந்து தாக்கி பேசுவோம், அடித்து பேசுவோம் அப்படின்றது வேற. ரஜினிகாந்தை நாங்கள் அடிப்போம். ரஜினிகாந்த் ஒரு பச்சோந்தி. ரஜினிகாந்தை நாங்கள் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி நபர்களை வந்து பார்த்தீங்கன்னா கட்சியில் வச்சிருக்கிறதே முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது கேடு. இவனாலலாம் ஒன்றும் கிடையாது. இவங்க ஒரு யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு இவன் சம்பாரிச்சிட்டு போக போகிறான், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நபர்கள் வந்து தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக, நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தளபதிக்கு வந்து நாங்கள் கொடை பிடிக்கிறேன்ற பேரில் தேவையில்லாமல் ரஜினி ரசிகர்களை சாடுறது. நடிகராக எனக்கு அவரை பிடிக்கும். ஆனால் ஒரு சாதாரண ஒரு மனிதராக பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு கேவலமான மனுஷனை உலகத்தில் எவனுமே பார்த்துருக்க மாட்டேங்க. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். சமீபத்தில் ஒரு தம்பி ஒருத்தரை பார்த்தேன். அவர் வந்து தீவிரமான தனுஷ் ரசிகர். அவர் வந்து நம்ம ஆஃபீஸ்க்காக வந்திருந்தார். அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் முதல்ல தன்னை வந்து தனுஷ் ரசிகர்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் வந்து உட்காந்துருந்தார். வேறு ஏதோ ஒரு வேலையை அவர் வந்தவர், வேறு யாரோ ஒருத்தர் பார்க்க வந்தார். அப்படியே வந்து பார்த்துட்டு என்ன செஞ்சார், கை கொடுத்தாரு, பேசினார். உட்காந்துருந்தேன். சரி காஃபி வர சொல்கிறேன். காஃபி சாப்பிட்டாரு. என்னுடைய நண்பருக்கு அவர் தெரிஞ்சவர், என் நண்பரை பார்க்க தான் அவர் வந்தார். அப்படியே என்னை பார்த்துட்டு விஷ் பண்ணி எல்லாம் இருந்தார். அப்போது வந்து நான் வந்து ஒரு ஃபோனில் ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தேன். தனுஷ் அவர்கள் வந்து அரசியல் கட்சி தொடங்குறார் இல்லையா, இது நான் சொல்கிறது முந்தா நாள் நடந்த விஷயம். தனுஷ் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்குறார் இல்லையா, அது சம்மந்தமாக ஒருத்தர்கிட்ட வந்து ஃபோனில் பேசியிருந்தேன். கட்சியோட பேர் என்னென்னா தமிழக எழுச்சி கழகமோ ஒரு பேர் வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை சார். ஆனால் வந்து எழுச்சி கழகம்ன்றது வருது, தமிழக எழுச்சி கழகம்ன்ற மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பேசினேன். அப்போ வந்து அவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவர் நான் பேசுகிறத ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டே இருந்தார். அப்போ நான் கேட்டேன், என்ன தம்பி அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை சார். நான் சொல்லுப்பா, என்னப்பா நீ வந்து விஜய் ரசிகரா அப்படின்னு சொல்லி சும்மா அப்படி போட்டேன். விஜய் ரசிகரான்னு கேட்டேன். இல்லை சார், நான் தனுஷ் ரசிகர்னார். எனக்கு ஒரே சிரிப்பு, அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிரிப்பு. ஏன்னா அப்போ தான் நான் கொஞ்சம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த நடிகர்கள்லாம் எதுக்கு இந்த அரசியல் வராங்க, விஜய் அரசியல் வர்றதை பார்த்துட்டு எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமா ஆசை வந்துடுச்சு அப்படி இப்படி நான் பேசிகிட்டு இருந்தபோது இவர் கவனிச்சிட்டே இருந்தார் நான் பேசுகிறத. அப்போது வந்து நான் கேட்டேன், வந்து என்ன பண்ணுன்னு கேட்டேன், என்ன விஜய் ரசிகரா பண்ணி அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நான் தனுஷ் ரசிகர் அப்படின்னா சொன்னோன்னு சிரிப்பாயிடுச்சு எனக்கு. என்னப்பா நான் வேறு இப்போ ஏடா கூடமாக பேசிட்டு இருந்தேன், நீங்கள் வேறு கேட்டுருந்தேன் அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படி சொன்னேன். அப்போ சொன்னேன். அப்போ வந்து அவர் என்ன சொன்னார், எப்படிப்பா என்னப்பா திடீர்னு ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரு என்னப்பா நீனா? நான் மன்றத்துலலாம் இல்லை சார், நான் வந்து தனுஷ் பிடிக்கும், தனுஷ் ரசிகர், அவ்வளோதான் சார். நான் அந்த மன்றத்தில் அதில் செயல்படலாம் இல்லை. ஆனால் பொதுவாக வந்து எதனால் அவர் அரசியலுக்கு வராரு அப்படின்றது பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி அவரே சொன்னார். என்னன்னு கேட்டால், இல்லை சார், ரஜினி சாரை வந்து ரொம்ப ட்ரோல் பண்ணுறாங்க விஜய் ரசிகர்கள். ஸோ அதனால் வந்து அது ஒரு காரணம் சார் அவர் அந்த அரசியலுக்கு வர்றதுக்கு. ஏன்னா திடீர்னு ஒரு அரசியல் வராரு இல்லையா, அப்போ என்னப்பா திடீர்னுன்னா, அப்போது வந்து இல்லை சார் இது ஒரு காரணம் சொல்கிறாங்க சார் அப்படின்னு தான் சொன்னார். சரி, அதுக்கப்புறம் அவர் வேறு சில விஷயம் பேசியிருந்தார். அப்புறம் இப்போ எனக்கு என்னென்னா, அது உண்மைதானா? ரஜினி ரசிகர்கள் வந்து ரொம்ப காயப்படுத்துகிறாங்க விஜய் ரசிகர்கள், அதனால தான் தனுஷ் வந்து அரசியலுக்கு வராரா அப்படின்ற அந்த ஒரு ஆங்கிளில் பார்த்தா கூட பார்த்திங்கன்னா அது ஓரளவுக்கு உண்மை தான் போல இருக்குது அப்படின்னு தோணுது. அது காரணம் என்ன, நம்ம வந்து ட்விட்டரில் சில செய்திகள் பார்க்குறோம், இணையத்தில் சில செய்திகள் பார்க்குறோம். வந்து சினிமாவில் வந்து ஒரு போட்டி இருந்தது உண்மை தான். ஆனால் போட்டி போடுற அளவுக்கு வந்து உண்மையிலே சொல்லப்போனால் ரஜினிகாந்த்ன்றது மிகப்பெரிய உயரம்.
பட் அந்த உயரத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போட்டி போடுற அளவுக்கு வந்து விஜய் வந்ததே ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான் உள்ளபடியே. அவருடைய நீண்ட அனுபவம் வந்து கிட்ட 175 படங்கள் கிட்டன்னா அது எவ்வளோ பெரிய அனுபவம் இருக்குது. அப்போ 69 படங்களில் நடித்த வந்து விஜய் வந்து போட்டி போடுறது, அந்த போட்டியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான, உண்மையிலே வந்து அது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். விஜய் அந்த போட்டின்ற இடத்துக்கு வந்ததே சரி. இதை தாண்டி வந்து நீ பெரியனா நான் பெரியனான்ற அந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ரசிகர்கள் தான் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தை பிரயோகங்கள் வந்து ஒரு எல்லையோடு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஐயோ. அதுவும் குறிப்பாக வந்து பர்டிகுலராக ஒரு ஆள் வந்து நான் நோட் பண்ணுறேன் பல செய்திகளில் வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் சில பேர் எனக்கு வந்து அந்த வீடியோஸை அனுப்பி வைக்கிறாங்க. நானும் கூட வந்து ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த பையன் பேசுகிறத நான் பார்க்குறேன். பொதுவாகவே இப்போ கூட சமீபத்தில் கூட தேட்டர் வாசலில் போயிட்டு அந்த மகுடம் படத்துக்கு ரிவ்யூ கொடுக்குறேன்னு சொல்லி போயிட்டு அங்கே பெரிய வந்து ரகலையாகி ஒரே வைரல் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களை வந்து நாங்கள் வந்து குஜிலி மஸ்து பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தான். அதுதான் குஜிலி மஸ்துனா என்ன கன்றாவினே எனக்கு தெரியல. அது குஜிலி மஸ்து பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருந்தான். தலைமை எங்களுக்கு உத்தரவு போடல அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தான். தலைமை முடிவு எடுக்கும் அப்படின்னு. தலைமைனா யாரான்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவேக்கா தலைமை தான் தலைமைன்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கால நிர்வாகி. அதுக்கப்புறம் தான் ஒரு வீடியோவை எனக்கு ஃபுல்லாக வந்து ஒருத்தர் போட்டு அனுப்பிச்சாங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பையன் வந்து முன்வரிசையிலே உட்காந்துருக்கிறான். அப்போ தாவேக்காவை சார்ந்தவன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அப்போது நீங்கள் தாவேக்கா சார்ந்த நபராக கூட நீங்கள் இருந்துங்க, அது வந்து அவங்க ஃப்ரீடம். அது நீங்கள் தாராளமாக இருக்கலாம். ஒரு அரசியல் கட்சியில் விஜய் அவருக்கு ஆதரவாக பேசலாம். அதெல்லாம் ஒன்றும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, அவங்க நிலைப்பாடு. ஆனால் தாவேக்கால் நான் இருக்கிறன்றதுனாலேயே, நான் வந்து விஜய் ரசிகராக இருக்கிறதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தரம் தாழ்ந்து பேசுறது இருக்குல்ல, அது யாராலுமே ஏற்றுக்க முடியாது. இந்த பையன் பேசின ஒரு காட்சி வைக்கிறேன் பாருங்க. ரஜினிகாந்த்ன்ற ஒரு பச்சோந்திய அடிப்போம், அடிச்சுக்கிட்டே இருப்போம், நாங்க விட மாட்டோம். எதுக்கு அறிக்கை வெளியிட்ட, எதுக்கு கண்ணீர் சிந்தி ஃபீட்டு போட்ட? எவ்வளோ பெரிய மனிதர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நீங்கள் ஒரு கருத்தியல் ரீதியாக நீங்கள் தாராளமாக ஒரு அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, இல்லை அவருடைய செயல்பாடுகள் பிடிக்கலாம், நீங்கள் கருத்தியல் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு எதிர்ப்பு கூட தெரிவிக்கலாம். ரஜினிகாந்த் அவர்கள் செய்கிறதுல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடன்படிக்கை இல்லைங்க, ரஜினிகாந்த் ஏங்க வந்து இப்படி பேசுகிறாரு, ரஜினிகாந்த் ஏங்க இப்படி செய்கிறாரு, இப்படி தாராளமாக பேசலாம். ஆனால் அவருடைய உயரம் என்ன, அவருடைய வயசு என்ன, அவருடைய அனுபவம் என்ன, இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப துச்சமாக பேசுகிறதுன்னு இருக்குல்ல, ரொம்ப அலட்சியப்படுத்தி வந்து இப்போ வந்து அடிப்போம், ரஜினிகாந்தை நாங்கள் அடிப்போன்ற ஒரு வார்த்தையை பேசுகிறது வந்து நல்லா கேட்கவே முடியல. அது யாரை சொன்னாலும் நம்ம ஒத்துக்க மாட்டோம். விஜய் அவரை நாங்கள் வந்து அடிப்போம்னு சொன்னாலே நீங்கள் வந்து அதனுடைய வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாங்கள் வந்து தாக்கி பேசுவோம், அடித்து பேசுவோம் அப்படின்றது வேறு. ரஜினிகாந்தை நாங்கள் அடிப்போம், ரஜினிகாந்த் ஒரு பச்சோந்தி, ரஜினிகாந்தை நாங்கள் வந்து அவ்வளோ வன்மத்தோட பேச்சு எதுக்கு, இவன் யார், இவன் உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் என்கிட்ட சொல்கிறாங்க, சார் அவன் வந்து விளம்பர பிரியன் சார், அவன் அப்படி பேசினா நான் தன்னை விளம்பரப்படுத்திக்கலான்னு பார்க்குறான். இப்போ கூட சமீபத்தோட அதை வந்து தியேட்டரில் வந்து அவனை அடித்து தான் அனுப்புனாங்க. அவன் என்ன சார் அடித்து பேசுகிறான், அவனை தான் அடித்து தான் அனுப்பிச்சாங்க, தியேட்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டாங்க அவனை அப்படி கூட சொல்கிறாங்க. சரி, எனக்கு வந்து என்னென்னா யாராக இருக்கட்டுங்க, இந்த வன்ம பேச்சு எனக்கு பிடிக்காது. நான் விமர்சனம் பண்ணலையா விஜயா, நானும் விஜயாவில் விமர்சனம் பண்ணியிருக்கிறேன். அந்த அந்த வன்மம் எப்படி தெரியும் அவங்களுக்கு, அந்த கண் பார்வையில் தெரியுங்க. ஒருத்தரை கோபத்தில் பேசுகிறதுன்றது வேறு, ஒரு ஆவேசத்தில் கூட சில பேர் பேசலாம். ஆனால் அந்த வன்மம்ன்றது பார்த்தீங்கன்னா அந்த கண்களில் காட்டி கொடுக்கும், வன்மம் இருந்தால் மட்டும். இந்த பையனுடைய பேசும்போது பாருங்கள், அந்த பேச்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் தளபதியை தூக்கி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஸ்டாரை, ஒரு பெரிய வயதில் மூத்த நடிகரை வந்து தரம் தாழ்த்தி பேசுகிறது எப்படி இருக்கும், பச்சோந்தி, ரஜினிகாந்தை அடிப்போம். இத்தனைக்கும் அவர் மனுஷன் வந்து எந்த சர்ச்சையிலையும் அவர் ஈடுபடாதவர். எனக்கு அதுதான். இப்போது சில பேர் வந்து சினிமாவில் வந்து சர்ச்சையை கலப்புறவங்களே இருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி நபரை நீங்கள் பேசினா கூட அவர் பேசுனதுக்கு வாங்கி கட்டிட்டாருங்கன்னு சொல்லலாம். ஆனால் ரஜினிகாந்த் அவர்கள் பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியான வாழ்க்கையை வாழணுமோ வாழ்ந்துட்டுருக்கிறாரு. இப்போ சமீபத்தில் ஒரு மேடை நிகழ்ச்சியில் சொல்கிறாரு, 50 வயசில் ஒரு பெல் அடிக்கும், 50 வயசில் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சொத்துக்கத்தெல்லாம் சேர்த்து வச்சிட்டியா அப்படின்னு கேட்கும், 60 வயசில் ஒரு பெல் அடிக்கும்,
உன் உடம்புல இருக்க கிட்னி அந்த ஈரல் இதெல்லாம் வந்து உடம்புல இருக்க ஆர்கன்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதாவது ஒரு வாழ்க்கையை வந்து முழுமையாக வந்து புரிஞ்சுக்கிட்ட ஒரு மனிதர், முற்றும் துறந்த சொல்லுவாங்களே, இவர் முற்றும் உணர்ந்த மனிதர். அப்படிப்பட்ட மனிதர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளும் வந்து விஜய்க்கு எதிராக அவர் பேசுனதும் கிடையாது. அவர் என்ன சொல்லியிருக்காரு, கரூர் நிகழ்வு பார்க்கும்போது கண்களில் தண்ணீர் வந்து, உண்மை தானே இது? குறிப்பிட்ட சில நிகழ்வு வந்து பார்க்கும்போது நம்ம கண்களில் தண்ணி வரும் தான். அவருக்கு ஏன் கள்ளக்குறிச்சியில் ஏன் வரல, அங்கே வரல, இங்கே வரல, அறிவு கட்டவனுங்களே. அந்தந்த காலகட்டத்தில் அந்தந்த காட்சியை பார்க்கும்போது மனம் பதைக்கும். கரூர் நிகழ்வை பார்த்த வரைக்கும் அது கண் கலங்குது. எல்லாருமே உலகமே தானே கண் கலங்குச்சு. ஏன் விஜய் சேர்ந்தே கண் கலங்கினவர் தானே. ஸோ இதெல்லாம் வந்து தப்பான விஷயம். உள்ளபடியே வந்து பார்த்திங்கன்னா இது தேவையற்ற ரஜினிகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோதலை உருவாக்கக்கூடிய ஒரு பேச்சு இது. இது 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 ஆரோக்கியமானது கிடையாது. விஜய் வந்து தயவுசெய்து விஜய் அவர்கள் வந்து இதை கவனத்தில் எடுத்துக்கணும். இது போன்ற பேச்சுக்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து கண்ட்ரோல் பண்ணணும், தடுக்கணும். முதல்ல அது வந்து நேரடியாக விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கார், அவர் பண்ண முடியாது. ஆனாலும் கூட இது மாதிரியான வன்முறை பேச்சு, வன்ம பேச்சு, இதை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி நபர்களை வந்து பார்த்திங்கன்னா கட்சியில் வச்சிருக்கிறதே முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து இது கேடு. இவனாலலாம் ஒன்றும் கிடையாது. இவங்க யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டு இவன் சம்பாரிச்சிட்டு போக போகிறான், அவ்வளோதான். ரஜினிகாந்தை தாக்குனா வந்து ரஜினிகாந்தோட ரசிகர்கள்லாம் வந்து பார்ப்பாங்கன்றது தான் அவன் நோக்கம். இது மூலமாக ஒரு சீப்பாக வந்து ஒரு விளம்பரம் தேடலான்னு நினைக்கிறான். இதுக்கு வந்து கட்சி பயன்படக்கூடாதுல்ல, விஜய் அவர்கள் பயன்படக்கூடாதுல்ல. எந்த இடத்துலையும் விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாரையும் வந்து அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஒருமையிலையோ வன்மையிலையோ வன்மத்திலையோ பேசுனதே கிடையாது விஜய் அவர்கள். நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், விஜய் அவர்கள் எங்கேயும் வன்மத்தில் பேசுனது கிடையாது. மேடை பேச்சு கூட சமீபத்தில் அரசியல் மேடை பேச்சு கூட எங்கேயுமே ஒரு வன்மத்தில் பேசுகிறது கிடையாது விஜய் அவர்கள். அதேமாதிரி ரஜினிகாந்த் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வன்மத்தில் பேசுகிற நபரே கிடையாது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இரண்டு தரப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற நபர்கள் வந்து தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக, நானும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தளபதிக்கு வந்து நாங்கள் கொடை பிடிக்கிறோன்ற பேரில் தேவையில்லாமல் ரஜினி ரசிகர்களை சாடுறது, அதுவும் தரம் தாழ்ந்து சாடுறது, பச்சோந்தின்னு சொல்கிறது, ரஜினிகாந்தை நாங்கள் அடிப்போம்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயம் இல்லை. அதுவும் குறிப்பாக இந்த நபர் வந்து இதே வந்து ஒரு தொழிலாகவே ஒரு வேலையாகவே எடுத்துன்னு தெரியறதை பார்க்கலாம். எந்த படம் வந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே போய் வந்து அந்த படத்தை வந்து குறை சொல்கிறது. நீங்கள் 4 ரூமில் உட்காந்து நீங்கள் இந்த 4 சவுத்துக்குள்ளே உட்காந்து நீங்கள் ரிவ்யூ போட்டு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் தியேட்டர் வாசல்லே போய் வந்து ஒரு அண்ட்ரஸ்ட் ஆக்குறதுன்றது எப்படி சரியாக இருக்கும்? நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ விஷால் ஒரு படம் வந்தது, ஏதோ அவர்களால் முடிஞ்சது ஏதோ செஞ்சார், அப்படியே அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சரினா கூட நீங்கள் ரிவ்யூ போட்டு போகலாம். இப்போ ப்ளூ சட்டை மாதிரி இருக்கிறாரு, அவர் ரிவ்யூ போடுறாரு, அவர் நான் தியேட்டர் வாசலில் போய் மைக்கை வச்சுக்கிட்டு சண்டையாக போட்டுருக்கிறாரு. அது மாதிரி தான் எல்லாருமே நீங்கள் ரிவ்யூ போடலாம். ஆனால் தொடர்ச்சியாக தியேட்டர் வாசலில் போய் வந்து சண்டை போடுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. அதுவும் குறிப்பாக இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம மேலே யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்ற அந்த துணிச்சல் தைரியத்தில் தானே இந்த பையன் அப்படி பண்ணுறான். ஸோ அதனால் தயவுசெய்து முதலமைச்சர் அவர்கள் வந்து இதை ரொம்ப கவனத்தில் எடுத்துக்கணும். இது ஏதோ வந்து பார்த்திங்கன்னா நான் ஏதோ இதை பேசணுன்ற நோக்கம் எனக்கு எதனால் வச்சுக்கிட்டா அந்த வார்த்தை தான். அவ்வளோ வார்த்தை இருக்கிறதுனா வந்து நாங்கள் அடிப்போம், ரஜினிகாந்தை அடிப்போம், ஜெயிலர் 2 ஒருத்தர் நாங்கள் குஜிலி மஸ்து பண்ணுவோம், ரஜினிகாந்த் வேணா கெஞ்சி கேட்டுக்கிறாருன்னா நாங்கள் விட்டுருவோம். யாருங்க கெஞ்சி கேட்குறது? ரஜினிகாந்த் கெஞ்சி கேட்டால் வேணால் விட்டுருவோம் நாங்கள். ரொம்ப தப்பான பேச்சு இது. வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். தொடர்ச்சியாக வந்து இந்த நபரை நான் கூர்ந்து கவனிக்கிறேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த இணையத்தில் வந்து நான் தளபதிக்கு ஆதரவாக பேசுகிறேன்ற அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பலரையும் வந்து காயப்படுத்துறது, பெரிய பெரிய ஆளுமைகளை காயப்படுத்துறது இது தொடர்ந்து இருக்குது. இப்போ தான் நான் வந்து தம்பி ஒருத்தர் சொன்ன பார்த்திங்களா முதல்ல பேசும்போது இதுதான் இப்போ தான் எனக்கு புரியுது. என்னென்னு கேட்டால் ஏன் தனுஷ் வந்து திடீர்னு ஒரு அரசியல் கட்சி தொடங்கணும்? ஏன்னா நான் பரவலாக நான் பேசுகிறது. இப்போ விஜய் வந்து ஏற்கனவே வந்து அனிதாவுடைய மரணத்துக்கு போயிருக்கிறாரு, தூத்துக்குடி சம்பவத்துக்கு போயிருக்கிறாரு, விஜய் மக்கள் இயக்கம்னு ஒன்று நடத்தியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து தனுஷ் அப்படி கிடையாது. விஜய் மக்கள் இயக்கம் மாதிரி ஒரு மக்கள் இயக்கமாக அவர் நடத்தலை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு அசம்பாவிதத்துக்கும் போய் ஆறுதலாக போய் நின்னதும் கிடையாது தனுஷ். அப்போ திடீர்னு ஏன் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாருன்னு வந்து பல கேள்விகள் இருக்கும்போது குறிப்பிட்ட ஒரு காரணம் சொன்னார் அந்த தம்பி. என்னென்னு கேட்டால் ரஜினிகாந்த் ரசிகர்களை வந்து விஜய் ரசிகர்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து தாக்குறாங்க, அதுதான் அடிப்படையில் ஒரு காரணமாக சொல்லப்படுது. அப்போ நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். ஆமாம்,
இது வந்து உள்ளபடியே இது உண்மைதான் அப்படின்னு தெரியுது. இதை வந்து விஜய் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கணும். அடுத்த கட்டமாக கட்சியில் இருக்கிற மற்ற நிர்வாகிகளும் கவனத்தில் எடுத்துகிட்டு இது போன்ற தேவையற்ற வந்து தலைமை எப்படி இருக்குதோ அப்படி தான் சொல்லுவாங்க. விஜய் அவர்கள் நம்ம குறை சொல்ல முடியலாம் கூட, விஜய்க்கு அடுத்து இருக்கிற 2ஆம் கட்ட நிர்வாகிகள் வந்து பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருந்தன்மையற்ற பேச்சுக்கள் சில நேரங்களில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நபர்களை பார்த்துட்டு தான் இவங்க இப்படி பேசுகிறாங்களோன்ற இந்த மாதிரியான நபர்கள் வந்து தற்கொலைத்தனமாக பேசுகிறாங்களோன்ற அந்த எண்ணம் நமக்கு வருது. யாரையும் நம்ம இங்கே தற்கொலைன்னு சொல்கிற நோக்கம் இல்லை, ஆனால் பேச்சை பொறுத்து தானே வந்து அங்கே தற்கொலைன்ற அந்த வார்த்தையை நம்ம மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதனால் கவனத்தில் எடுத்துக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.